Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம 2022 Group 4 previous year question paper தான் பார்க்க போறோம். Question number 1. ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. வெளிப்படை தன்மை. சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருள். நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இது என்ன வினைன்னு கேட்பாங்க. தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது? ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? மாலையை தொடுத்தாள் அப்படின்றது செய்வினை வாக்கியம். இங்கே ஐன்னு வந்திருக்கா மாலையை. ஐன்னு வந்தாலே செய்வினை, ஆள் வந்தால் செயப்பாட்டு வினைன்னு வரும். இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது. தொடரின் வகையை அறிக. உரிச்சொல் தொடர். சால தவ உரு கூர் நனி கழி இதெல்லாம் உரிச்சொல் தொடரில் வரும். பெயர்ச்சொற்களை பொறுத்துக. மல்லிகை. மல்லிகை அப்படின்றது பொருள் பெயர். பள்ளி இடப்பெயர். கிளை சினைப்பெயர். இனிமை பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர்ச்சொற்களை எடுத்து எழுதுக. இதில் ஏ அண்ட் சி பொருத்தமற்றது. சினைப்பெயர் கண் அப்படின்றது கரெக்டு. தொழிற்பெயர் ஆடுதல் கரெக்டு. காலப்பெயர் செம்மை வராது. ஆண்டு அப்படின்றது காலப்பெயர் வரும். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்கிறது. பண்பு பெயர் செம்மை வரும். கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேட்டு அப்படின்றது வினையெச்சம். அதாவது ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். ஸோ கேட்டு சென்றான் அந்த மாதிரி வர்றது வினையெச்சம். வினையெச்சம் ஊ இ அப்படின்னு முடியும். அதாவது ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் தனி. வேர்ச்சொல் அப்படின்றது எப்போவுமே ஒரு கட்டளை சொல்ல மட்டும்தான் இருக்கும். தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் தா. தான்றதும் ஒரு கட்டளை சொல். சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சோனா மதில். இது நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பெரிய. பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. பறவை அப்படின்னா கடல். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. இங்கே நல்லா கொஷின் கவனிக்கணும். அற்றதா மரபு பிழை உள்ள சொல்லா அப்படின்னு கேட்பாங்க. மரபு பிழைகள் அற்ற தொடர். அப்போது கூகை குழரும் அப்படின்றது தான் கரெக்டு. குயில் கூவும் அப்படின்னு வரும் ஆப்ஷன் ஏல. ஆந்தை அலரும். புறா குணுகும். கொஷின் நம்பர் 15. சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டு. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இச்சு வரணும். அதாவது கசத்தப வந்துச்சுன்னா அங்கே மிகும். வல்லினம் மிகும். செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படின்றது கரெக்டு. ஆப்ஷன் ஏ தப்பு. அங்கே இப்போ வரல. ஆப்ஷன் பிலையும் வரல. கொஷின் நம்பர் 16. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக. குற்றியலுகரம் மொத்தம் 6 வகைப்படும். அது என்னென்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். ஓகேங்களா. நமக்கு இங்கே குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் தான் கேட்குறாங்க. அப்போது இதில் பொருந்தா சொல் எது அப்படின்னா பசு. பசுன்றது ஒரு முற்றியலுகரம். ஓகேங்களா. சார்பு அப்படின்றது இடைத்தொடர் குற்றியலுகரம். மருந்து அப்படின்றது மென்தொடர் குற்றியலுகரம். கக்சு அப்படின்றது ஆயுத தொடர் குற்றியலுகரம். அப்போது பசு மட்டும்தான் முற்றியலுகரமாக வருது. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ இசைவு தான் இதுக்கு ஆப்ஷன். ஏன்னா மோனை எதுகை இயைபு இது எல்லாமே தொடை விகற்பங்களில் வரும். இசைவு அப்படின்னு ஒன்று கிடையாது. சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். பால் பருகினான் வரும். மாற்றி போட்டுறக்கூடாது. தனியாகவும் கேட்பாங்க. இது நம்பர்ஸை தமிழ் சொல்லுக்கு இணையாக கொடுத்து கேட்டிருப்பாங்க. அதாவது கானா ஒன்றுனா கா. அதுக்கு நம்ம கடல் உணவு நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சுட்டோன்னா இது எல்லாமே நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். எந்த நம்பர் கொடுத்தாலுமே 1லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க தமிழ் எழுத்துக்கள்.
பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா பள்ளுப்பாட்டு. உழவர் பாட்டு அப்படின்னாலே அது பள்ளுப்பாட்டு தான். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஷின். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவரோட இயற்பெயர் என்னென்னா வரதன். மரமும் பழைய குடையும் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அழகிய சொக்கநாத புலவர். இது ஓல்டு புக்கில் இருக்குது. மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார்? அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? இது அர்ஜுனனோட கூற்று. நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ஜுனன். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் யார்னா திருவி கல்யாண சுந்தரனார். சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள் பற்றி கேட்குறாங்க. இது எல்லாமே கரெக்டு தான். இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் தான். அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்குரியவரும் அவர்தான். அதாவது சீத்தலை சாத்தனார் இவரை பார்த்து சொல்லியிருப்பார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள் தான். ஸோ இது எல்லாமே கரெக்டு. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. கூற்று 1 கரெக்டு. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. 2மே கரெக்டு. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து. இது நேர்மை பற்றி சொல்லுது. கொஷின் நம்பர் 29. கூற்று 1 ஏரெழுபது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது தப்பு. கூற்று 2 ஏரெழுபதை பாடியவர் கம்பர். கூற்று 2 கரெக்டு. ஏரெழுபது, சிலை எழுபது, திருக்கை விளக்கம் இது எல்லாமே கம்பர் தான் எழுதியிருப்பார். கூற்று 2 கரெக்டு. கொஷின் நம்பர் 30. யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கும் கண்டதில்லை. உண்மை. வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு சொன்னவர் யார்னா பாரதியார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசமல்லாமல் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்பாடல் வரிகளில் பெற்ற நூல் எதுனா மூதுரை. மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும், உபசரிக்காதர் மனையில் உண்ணாமை கோடி பெறும், குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும், கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். இது மேட்ச்சில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தாலே நமக்கு புரியும், இதனுடைய மீனிங் நமக்கு தெரியும். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள் தேசிய நூலக நாள். எந்த டேட்னா ஆகஸ்ட் 9. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடலின் தொகுப்பு பேர் தெய்வமணி மாலை. ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? சிங்கவல்லி. ஞான பச்சிலை அப்படின்னு வள்ளலார் எதை சொல்கிறார்னா சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. இது எல்லாமே ஓல்டு புக்கு. ஆற்றூர். கொஷின் நம்பர் 38. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பெருந்தலைவர் காமராசர். மதிய உணவு திட்டம் அப்படின்னா காமராசர். அதே சத்துணவு திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை போடணும். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியு போப், ஜார்ஜ் யூக்லோ போப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது, ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜார்ஜ் யூக்லோ போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார்? பாண்டியர்கள்.
புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அண்ணா. தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். சரியான இணைகளை தேர்ந்தது. 1, 3 மட்டும்தான் சரி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தான் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். ஓமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் அப்படின்றது தப்பு. ஓமை கவிஞர் சுரதா. முடியரசன் இயற்றாத நூல் எது? நீலமேகம் அப்படின்றது முடியரசன் இயற்ற கிடையாது. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இது மட்டும்தான் முடியரசன் இயற்றியிருப்பார். பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதுதான் சரியான பழமொழி. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனைத்தொடை டேஷ் வகைப்படும். மோனைத்தொடை 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்கள். புனிதமுற்று புத்தகசாலை இது நம்ம ஆப்ஷன் பார்த்தே ஆன்சர் பண்ணிடலாம். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. ஸோ புனிதமுற்று புத்தகசாலை ஆப்ஷன் பி கரெக்டு. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். இது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அதாவது 2 எதிர்மறை வாக்கியம் வந்துச்சுன்னா அது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியமாக இருக்கும். எழுதாமல் அப்படின்றது ஒரு எதிர்மறை, இராள் அப்படின்றதும் ஒரு எதிர்மறை. ஸோ 2 எதிர்மறை வரும்போது அது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியமாக இருக்கும். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அல்லாத அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கட்டளை தொடர் இல்லாதது எதுனா அரசு ஆணை பிறப்பித்தது. இது ஒரு செய்தியாக இருக்குது. அண்ணனோடு போ. போன்றது கட்டளை. கட்டுன்றது கட்டளை. படின்றது கட்டளை. ஸோ மீதி 3மே கட்டளை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு கொஷின் மார்க் போடணும். எத்தனை மாடுகள் மேய்ந்தன? சிம்பிள் கொஷின் தான் இது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். இது ஆப்ஷனில் பார்த்தா தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இங்கு நகர பேருந்து நிற்குமா? சரியான தொடரை கண்டறிக. 4 கொடுத்துருக்காங்க. இது மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இந்த சென்டென்ஸ். தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். இதுதான் கரெக்டான இது. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். இதுதான் கரெக்டு. சரியான அகரவரிசையை தேர்க. அகரவரிசை அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உயிரெழுத்துகள் இருந்தால் உயிரெழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் முடிக்கணும், ஆர்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்களில் கா வரிசை ஃபுல்லாக முடிச்சிடணும். அப்புறம் ngா வரிசை, சா வரிசை, இப்படி ஆர்டராக போகணும். ஸோ அந்த வரிசையில் கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. பெயர்ச்சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஆசிரியர். ஸோ உயிரெழுத்துக்கள் இருந்தால் உயிரெழுத்துக்களில் முடிச்சிடணும். ஆசிரியர், ஓனான். நெக்ஸ்ட்டு தான் உயிர்மை எழுத்துக்களில் காவரிசை ஃபுல்லாக முடிச்சிடணும். கிளி, தேனி, தையல், பழம், மான். தேடு வினைமுற்று சொல். தேடினார். தேடு அப்படின்றது வேர்ச்சொல். தேடிய அப்படின்றது பெயரெச்சம். தேடி அப்படின்றது வினையெச்சம். தேடுதல் அப்படின்றது தொழிற்பெயர். வெண்பா செப்பலோசை. ஆசிரியப்பா அகவலோசை. கலிப்பா துள்ளலோசை. வஞ்சிப்பா துங்கலோசை. இது 2024 கொஷின்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்தெழுதுக. கோல்டு பிஸ்கெட். தங்கக்கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். வவ்வல் உயிரெழுத்து. கான்சோனன்ட் மெய்யெழுத்து. ஓமோகிராஃப் ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் ஒரு மொழி.
நனந்தலை உலகம் வலகி நெம்மியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடுக்க என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல். அதாவது நம்ம லாஸ்ட் 2024 கொஷின் பேப்பரில் நனந்தலை உலகத்துக்கு மீனிங் கேட்டிருந்தாங்க. இங்கே நனந்தலை உலகத்துக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். அப்போ இதுக்கு எதிர்ச்சொல் என்ன? சிறிய உலகம். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து நனந்தலை உலகம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடாது. எதிர்ச்சொல்லாம் மீனிங்கான்னு பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணணும். எடுப்பு எதிர்ச்சொல் தருக. முடித்தல். தண்டலீர் பதம் பிரித்தெடுக்கும் முறையை தேர்வு செய்க. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். தண்டலீர் கூட்டல் பதம் கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு முழுமையாக பிரிகிறதுன்னு தான் நம்ம ஃபுல்லாக பிரிக்கிற அந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். கலம்பகம் களம் கூட்டல் பகம். பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? திருக்குறள். சரியான பதிலை தேர்வு செய்க. எல்லாமே கரெக்டு. சூடி கொடுத்த சுடற்குனி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விட்டணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இது 4மே கரெக்டு. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகரர். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்காண இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? சித்தர்கள். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. இந்த கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? 7. உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பள்ளு. உழவர் அப்படின்னு வந்தாலே பள்ளு பாட்டு தான், உழவர் பாட்டு. நெக்ஸ்ட், அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சொற்றுக்கற்றாழை. இது உணவே மருந்தில் வரும், ஆனால் நமக்கு இப்போ சிலபஸில் இல்லை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவே சாமிநாதர். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் ஐங்குறுநூறு. சரியான இணையை தேர்வு செய்க. CD மட்டும்தான் கரெக்டு. மீனிங் விசும்புனா வானம், மதியம் நிலவு. துவரைனா பவளம், அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. துவரைனா பவளம், மறைனா தாமரை மலர். மறை தாமரை. சிறுபஞ்ச மூலம் அரை இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 18/12/1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். அதாவது கம்பராமாயணம் திருக்குறளும். கம்பர், திருவள்ளுவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. கிபி 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். அதாவது தொல்காப்பியர் கூறுற வரிசையில் நம்ம சொல்லணும். அகர வரிசைப்படுத்தக்கூடாது. தொல்காப்பியர் சொல்கிற அந்த வரிசை உயிர் வகைகளுக்கான ஆற்றல் அறியும் வரிசை. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள்: இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி.
இங்கே ஆழ்வார் திருநகர்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஆழ்வார் திருநகரி அப்படின்றது தான் கரெக்டு. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் ஓ.வி. சாமிநாதர். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரதிமார் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? தூத்துக்குடி. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னையில் பெரியார் அப்படின்ற பட்டம். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் கொடுத்துருக்கோம். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி இதழ். கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது எல்லாமே மு. மேத்தாவோட நூல்கள் தான். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகடநிலா, இது எல்லாமே.